ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் புளி கத்திரிக்காய் குழம்பு, பருப்பு சோறு. இது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படின்னா, முதல்ல நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம சாப்பாடு செய்யலாம். இப்போ எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதில் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொரிய விட்டு, கொஞ்சம் வெங்காயம், அதை கொஞ்சம் மிக்சிலேயே நான் கொஞ்சம் அரைச்சிட்டு தான் போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதில் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, இல்லை குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு. அதை போட்டு அதை கொஞ்சம் எண்ணெயில் நம்ம அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு 2-3 தக்காளி அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் ஒரு 5-6 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு முருங்கைக்காய் அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு அந்த சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சு அந்த புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த புளி கரைசலை அதில் விட்டுடலாம். இது கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் இந்த குழம்பு அடுப்பில் இருக்கட்டும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது இல்லை, நம்ம அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம இது திரும்ப சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்த அடுப்பில் குழம்ப வச்சுருவோம். இப்போ இதில் நம்ம சாப்பாடு சோறுக்கு, பருப்பு சோறுக்கு எப்படின்னா, அந்த பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நான் வேக வச்சு அங்கே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாமே போட்டு பொரிய விட்டுட்டு, அதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் அதிகமாக, எண்ணெயும் இதுக்கு அதிகமாகாது, வெங்காயம்லாம் அதிகமாக தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம் அதையும் வதக்கிக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் பருப்பு சோறுங்கிறதுனால அது கொஞ்சம் காரம் இருக்கணுங்கிறதுக்காக. எனக்கு தொண்டை சரியில்லை, சளி, அதனால் எனக்கு வாய்ஸ் சரியில்லை. இது போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க இருந்தால், அதுவும் நிறைய போட்டுக்கணும். தக்காளிலாம் அதிகமாக வேணாம், கொஞ்சமாக ஒரு 2-3 தக்காளி தான் நான் போடுறேன். ரொம்ப போதும் தக்காளி. நமக்கு ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா. நம்ம அதிகமாக இருக்குது, எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ஆயிலெலாம் 100 மில்லி தான் விடுறேன். 1 கிலோ அரிசி. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூனாக நிறைய விட்டுக்கலாம். போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சும்மா காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் இதுக்கு தயிர், லெமனு இதெல்லாம் கூட வேண்டாம். பருப்பு வேக வச்சுருக்க பருப்பை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அதை கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விடணும். நம்ம 1க்கு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் மஞ்சள் 2 டம்ளர் தண்ணி, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு சோறுங்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், மங்களகரமாக. அதுக்காக மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பருப்புலையும் சேர்த்துருக்கேன், இப்போ இதுலேயும் சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுடலாம். போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாதிரி உதிரியாக இருக்காது. ஏன்னா ஆயிலெலாம் நம்ம நிறைய விட மாட்டோம். இது கொஞ்சம் பருப்பு சோறுங்கிறதுனால கொஞ்சம் அந்த பிசு தன்மையோடு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் உதிரியாக சாப்பிட்றப்போ அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் கூட விட்டு உப்பும் போட்டாச்சு. இது நல்லா கொதித்து வேகட்டும். குழம்பு அங்கே வெந்துருச்சு.
அந்த குழம்புக்கு உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பிரியாணி குஸ்கா மாதிரி உதிரியாவெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி கூட சேர்க்குறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்புக்கும் இந்த பருப்பு சோத்துக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொத்தவரங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நான் கொத்தவரங்காயெல்லாம் போடலை, வாழைக்காய் போடலாம் அந்த புளிக்குழம்புல, அதெல்லாம் எதுவுமே நான் போடலை. நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடியில் புளிக்கும், அதனால் நம்ம அடிக்கடி கிண்டிக்கணும். பருப்பு ஊற்றுனதுமே நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பருப்பு போய் கீழே உறைஞ்சி தீஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து பாருங்கள் வந்துருச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் தேங்காய் வேணும்னா தேங்காய் விட்டுக்கணும், தேங்காய் வேணான்னா அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். நான் இப்போ தேங்காய் விடலை, நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம இப்போ அடியில் ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் அடியில் தவா கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு போடலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நமக்கு நெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நெய்யை விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம விசிலை போட்டு விட்டுடலாம். மூடி சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு 5-6 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே தம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை போட்டுட்டு விசிலையும் போட்டுருங்க. போட்டால் தான் தம் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயிடுச்சு, ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இப்போ சாப்பிடலாம். ஆயிலு எல்லாமே, தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறோம். 1 கிலோவுக்கு கொஞ்சம் தான் போடுவோம். நம்ம பிரியாணி குஸ்காக்கு மாதிரி அதிகமாக நம்ம போட வேண்டியதில்லை. குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கும் இந்த பருப்பு சோறுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான பருப்பு சோறு சாப்பிட ரெடி. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.